அச்சுவோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் குக்கிங். திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு தோசையும் ஆரஞ்சு கலர் சட்னியும் வேணும் அப்படின்னு சொன்னான். அவன் சின்ன வயசில் இப்படி தான் டிஃபைன் பண்ணுவான். ஆரஞ்சு கலர் சட்னி, க்ரீன் கலர் சட்னி, ஒயிட் கலர் சட்னி இப்படி தான் சொல்லுவான். நீ ஃபஸ்ட்டு கடைக்கு போயிட்டு 1/4 கிலோ வெங்காயமும் தக்காளியும் வாங்கிட்டு வாடா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வெங்காயமும் தக்காளி மட்டும் வாங்கி வந்து, நீங்கள் ஒன்றொன்னா சொல்லுங்கள் மம்மி, நான் ஒன்றொன்னா செய்கிறேன் அப்படின்னா. எப்படி தான் கத்தியில் கட் பண்ணுவானோ அப்படின்னு நினைப்பேன். ஓகே, ஓரளவுக்கு அழகாகவே மேனேஜ் பண்ணி கட் பண்ணி, ரொம்ப ஃபைனாக கட் பண்ண சொன்னால் எங்கள் கையை கட் பண்ணி போனோன்னு ஒரு பயம். அதனால் நான் வந்து அரைக்கிற மாதிரியே சட்னியை சொல்லி கொடுத்து எப்படி தான் செய்ய போகிறானோ அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் அவன் பண்ணும்போது தான் தெரியுது அவன் இன்னும் சின்ன குழந்தை இல்லை, வளர்ந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் மிக்ஸி போடுறதுனால ரொம்ப பயந்தான். சடனாக திருப்பும் போது பார்த்தீங்கன்னா பட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு செகண்ட் பயம் வந்துருச்சு. ஆனால் சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி அரைச்சிட்டாங்க. நம்ம தான் குழந்தைங்களை எப்போவுமே குழந்தையாகவே பார்க்குறோம் போல இருக்குது. பட் அவங்களுமே கொஞ்சம் மெச்சூர்டாக தான் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க. தனியாக விட்டு பார்த்தா தான் தெரியுது. காலையிலேயே இந்த வீடியோ நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். அழகழகாக ரொம்ப அழகாக கமெண்ட்ஸ் வந்துருந்தது. எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அம்மாவை மிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அஸ்வின், உன்னை குழந்தையிலேருந்தே பார்த்தோண்டா, உன்னை ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்த்தாங்க, திடீர்னு உன்னை இவ்வளோ பெரிய பையனாக பார்க்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்லாம் போடும்போது எங்களுக்குமே கண்ணு கலங்குது அந்த கமெண்ட்ஸ் படிக்கும்போது. சட்னி அரைச்சி எடுத்துட்டான். எங்கள் கையெல்லாம் சுடுமோ, மேலே தெரிச்சிருமோ, கேஸ் எப்படி ஆன் பண்ணுவோன்ற பதட்டம் பயம்லாம் நிறையவே இருந்தது. பட் அவன் ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணான். ஏற்கனவே தோசையெல்லாம் ஊற்ற சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அதை வந்து ஓரளவுக்கு அவன் ஹேண்டில் பண்ணிட்டான். இரும்பு தவாவில் ஊற்றி சாப்பிட்றா, அதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு. இல்லை மம்மி, அது உங்களை மாதிரி எனக்கு பழக்கம் வரலை, நடுநடுல தீஞ்சு போகுது, நான் உங்களோட பாத்திரத்தை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா நீங்கள் திட்டுவீங்க. இப்போதைக்கு நான் நான்ஸ்டிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், சீக்கிரமாக அதுலேயும் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு. கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரேடியாக வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். வாவ், வட்டமாக தோசை. அவனுக்கு ஒரே ஹாப்பி, என் தோசை சர்க்கிளாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். டேடி, நான் ஊற்றின தோசை, நான் அரைச்ச சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பரா, பரவாயில்லடா, உன் வயசுக்கு நான் இதெல்லாம் பண்ணலை, பட் நீ தோசை ஊற்றி சட்னிலாம் அரைச்சி ப்ராக்டிஸ் பண்ணுற அப்படின்னு அவங்க அப்பா அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். இரு டேடி, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணா. அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். மம்மி, அப்படியே நீங்கள் செய்கிற மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டான். அவனோட அந்த என்ஜாய்மெண்ட் வந்து பார்க்கையில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாடா, இதுக்கு மேலே பையன் பொழைச்சிப்பான்ப்பா அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்தது. தேங்க்யூ.